பாகம் 2. பாராத பயிர் கெடும். அப்படியா? அதென்ன? புனிதமானது இந்த மனித பிறப்பு. இந்த பிறப்பு மனிதன் உயர்ந்த அந்த தெய்வீக அருள்நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக மட்டுமே. அரிதினும் அரிதாக கிடைத்துள்ள இந்த மனித பிறப்பின் மூலமாக பகுத்தறிவை கொண்டு முயன்று தன்னை அறிந்து இன்பமுற வேண்டும். உன்னையே நீ உணர்ந்து கொண்டு உன்னுள்ளே இருக்கும் மெய்ப்பொருளை சார்ந்து கொண்டால் மட்டுமே இந்த பிறப்பு இறப்பு இன்ப துன்ப அவஸ்தைகளை கடக்க முடியும். சார்புணர்ந்து சார்பு கெட ஒழிகள் சார்தரா சார்தரு நோய் என்றும் பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்றும் இருள் சேர் இருவினையும் சேரா பொருள் சேர் இறைவன் புகழ் புரிந்தார் மாட்டு என்ற வள்ளுவப் பெருமான் வாக்குப்படி நமது லட்சியம் கடவுள் நிலை அறிந்து அம்மயம் ஆதல் வேண்டும். இங்கு முயற்சி என்பதுதான் மிகவும் முக்கியமானது. முயற்சி இன்றேல் உயர்ச்சி இல்லை. முயற்சி திருவினை ஆக்கும். அருள் ஒளி என்கின்ற திருநிலைதான் நமது உண்மையான அழிவற்ற நித்திய அகவடிவமாகும். சரிப்பா, அதுக்கும் இந்த பழமொழிக்கும் என்ன சம்பந்தம்? நெக்ஸ்ட் at 3.